வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கதை உங்களுக்கு. நல்ல கதையில விழிப்புணர்வான கதை தான் இது. எப்படின்னா, செல்ஃபோனு எல்லாரும் பயன்படுத்துகிறோம். நம்மளும் பொழுதன்னைக்கு செல்ஃபோனை தான் பயன்படுத்துறோம். இந்த வீடியோவையே நீங்கள் செல்ஃபோனில் தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்து மாதிரி தான். இதை தாண்டி ஏஐ, பிஐ, சிஐன்னு நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் செல்ஃபோனை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு 5 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த தெரியும். சின்ன வயசுலேயே குழந்தை பிறந்து 6 மாதத்துலேயே நம்ம செல்ஃபோனை கொடுக்கும்பொழுது, அது இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி எது வருதோ அதில் அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மொழி தெரியாமல் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் அதை தான் பார்க்கும். இது நல்லா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதில் இன்ட்ரெஸ்டிங் ஆகி கிருஷ்ணா, டோரா எது இங்கிலீஷில் ஒன்றாலும் பார்க்கும், தமிழில் ஒன்றாலும் பார்க்கும். அதுதான் குழந்தைகளோடது. அப்புறம் குழந்தைகளை பற்றி அதிகமாக சொல்கிறது நமக்கு டாக்டர் கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். காலேஜுக்கு போய்ட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டி இருந்தார். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், என் கஸ்டமர் இறக்கி விட்டு. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு அவருக்கு. ஏன்னா அவங்க பொண்ணு. எனக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியம். 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணுது. அப்பா வந்தவுடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்பாவை பார்க்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக ஃபோன் பண்ணுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சார் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க, பொண்ணை இவ்வளோ ஆர்வமாக ஃபோன் அடிக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இது உண்மையிலே நடந்ததுங்க. திருவாரூரில் ஒரு காலேஜுக்கு நான் போயிருந்த பொழுது உண்மையில் நடந்தது. இதை வீடியோ பார்க்கும்போது நான் சொன்னேன், இதை நான் வீடியோவாக பேச போகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னேன். அவங்க பொண்ணுக்கிட்டே அதை காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட. சரின்ட்டு அந்த பொண்ணு ஏன் அடிக்குதுன்னா, அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு செல்ஃபோனுக்காக அப்பாவை தேடுது. வேறு பாசத்தினால அப்பாவை தேடல. அப்போ செல்ஃபோனை எடுத்துக்கிறதுக்காக தான் அவர் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். 7 மணிக்கு போவாருங்கிறதுக்காக நீங்கள் எத்தனை மணிக்கு வருவாப்பா, எத்தனை மணிக்கு வருவாப்பான்னு ஒரு 70 டைம் அடிக்குமா, இல்லை ஒரு 80 டைம் அடிக்குமா, அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அது வீட்டில் இருக்கிறது சாதா செல்லு, அவங்க அம்மா செல்லேருந்து அடிப்பாங்க. இப்போ பார்த்துங்க, இப்போ செல்ஃபோனு எந்தளவுக்கு அந்த பொண்ணை அடிமையாக்கியிருக்குன்னு. அது இப்போ இன்றைக்கி அந்த காலத்தில் அப்பாவெல்லாம் ரொம்ப பாசமாக பார்த்துவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃபோனுக்காக அப்பாவை தேடுற காலம் ஆகிட்டு. அதனால் சமைக்க போகிறேன், அதனால் குழந்தை செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், வேறு துணி துவைக்க போகிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது செல்ஃபோனை கொடுக்காம